ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் யூஸ்க்குலாம் தேவைப்படுற மாரி ஒரு ட்ரில்லிங் மிஷின் தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ட்ரில்லிங் மிஷின அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரில்லிங் மிஷின் பத்தின சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா குடுத்துர்றேன். இந்த ட்ரில்லிங் மிஷின்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூவும் டைட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நீங்க 10 சைஸ் உள்ள பிட் மட்டும் தான் போட முடியும். அதுக்கு மேல சைஸ் போடணும்னா, நீங்க அதுக்கேத்த மாரி ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு ஹவுஸ் யூஸ்க்கு அப்புறம் ப்ராஜெக்ட்க்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரில்லிங் மிஷினே ஓகே தான். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து ஒரு பிராண்ட் கம்பெனி அதாவது Bosch, பிளாக் அண்ட் டெக்கர் இந்த மாரி கம்பெனில ஒரு லோக்கல் கம்பெனி தான். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லோ காஸ்ட்லயும் கிடைக்கும். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரில்லிங் மிஷின்ல ஸ்லோ ஸ்பீட் இருக்கு, ஹை ஸ்பீட் இருக்கு, ஃபார்வர்ட், ரிவர்ஸ் இந்த மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரில்லிங் மிஷின் ஓகே தான். நீங்க வீட்டு யூஸ்க்கு மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரில்லிங் மிஷின வந்து வாங்கலாம். ஏன்னா, இத வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வுமென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் இந்த மாரி ஒரு ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரூ டைட் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு ஸ்க்ரூவ கழட்டுறதுக்கா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்க்ரூ டிரைவ் யூஸ் பண்றதுக்கு இத யூஸ் பண்ணோம்னா, நமக்கு வந்து வேலை வந்து ஈஸியா முடிஞ்சிரும். பாக்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பாக்ஸ்க்கு வெளிய வேற என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். பாக்ஸ்க்கு வெளிய பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ட்ரில்லிங் மிஷினோட ஃபோட்டோ குடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சைட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 230 வோல்ட், 10 ட்ரில் பிட் தான் போடணும். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லயே பார்த்தீங்கன்னா, இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்ப நம்ம பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கவர்ல ட்ரில்லிங் மிஷின், அப்புறம் பார்த்தீங்கன்னா, யூசர் மேனுவல் இருக்கு. நம்ம பாக்ஸ விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 2யும் எடுத்துக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரில்லிங் மிஷின். இத நம்ம ஓரத்துல வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம். வேற பாக்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு யூசர் மேனுவல் குடுத்துருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரில்லிங் மிஷின யூஸ் பண்றீங்கன்னா, கண்டிப்பா இந்த யூசர் மேனுவல படிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா, எந்தெந்த ஸ்பீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் மேனுவல்ல குடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாம ஃபார்வர்ட் எப்படி மாத்துறது, ரிவர்ஸ் எப்படி மாத்துறது, அத பத்தின யூசர் மேனுவல் குடுத்துருப்பாங்க. நானும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல சொல்லிர்றேன். மத்தபடி பார்த்தீங்கன்னா, இது தேவையில்ல. அதனால இத ஓரமா வச்சுட்டு நம்ம மெயினான ட்ரில்லிங் மிஷின பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரில்லிங் மிஷின். இதுதான் நான் சொன்னேன் எல்லாரும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த முன்னாடி இருக்கிறது வந்து சக்குன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, கீலெஸ் சக்கு. அதாவது கீ வந்து நீங்க தேவையில்ல. லைட்டா நீங்க கையில டைட் பண்ணாலே போதும். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இங்க 1, 2, 3 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டார்க். ஒரு ஸ்க்ரூ வந்து இப்போ சின்ன ஸ்க்ரூனா நீங்க 1ல வச்சுட்டு பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரூ டைட் ஆயிரும். இதே 1ல வச்சுட்டு ஒரு பெரிய ஸ்க்ரூவ கழட்டணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த வைப்ரேஷன் வந்து இருந்துட்டே இருக்கும். கழண்டு வராது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இத ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணீங்கன்னா போதும். இந்த சவுண்ட் மாரி ஒரு சவுண்ட் கேட்கும். இந்த சவுண்ட் கேட்கும்போது எவ்வளோ பெரிய ஸ்க்ரூவா இருந்தாலும் சரி, ஈஸியா கழட்டிடலாம். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல வந்து ஒரு ஸ்க்ரூ மாரி ஒரு சிம்பிள் குடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது நீங்க வச்சுட்டு தான் நீங்க வந்து ஒரு வுட்லயோ, இல்லாட்டி ஒரு ஸ்டீல்லயோ பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு ட்ரிகர். இங்க தான் நம்ம வந்து பிரஸ் பண்ணணும். இதுல பார்த்தீங்கன்னா, சைட்ல பிளஸ், மைனஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்பீட வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா, நீங்க இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்கிரீஸ் ஆகும். கீழ ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும். இத பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரிகர் பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பீடு அதுக்கேத்த மாரி ஸ்பீடு வந்து ஆக்டிவேட் ஆகும். ட்ரிகருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ் மாரி குடுத்துருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட், ரிவர்ஸ். ரைட் சைட்ல தள்ளீங்கன்னா, உங்களுக்கு ஃபார்வர்ட்ல ரொட்டேட் ஆகும். பேக் சைட்ல தள்ளினீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ்ல ரொட்டேட் ஆகும். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பட்டன் குடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பெரிய வுட்ட ட்ரில் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க பிரஸ் பண்ணிட்டே இருக்க தேவையில்ல. ஒன்ஸ் இத பிரஸ் பண்ணிட்டு இத பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாக் ஆயிரும். மறுபடியும் இத ரிலீஸ் பண்ணணும்னா, இது ஜஸ்ட் ஒரு பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும். இதுல நீங்க கழட்டுறதா இருந்தா இப்படியே நீங்க கழட்டிக்கலாம். பிட் நம்ம 10 சைஸ் வரையும் போட்டுட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் பத்தி பார்த்தாச்சு. இந்த பவர் கார்ட பத்தி பார்த்துடலாம். இந்த பவர் கேபிளும் பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 1 1/2 மீட்டர்ஸ் குடுத்துருக்காங்க ஒயரு. கேபிளும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கு. ஒரு லோக்கல் கம்பெனி அப்படின்னு சொல்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பவர் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. போஷ் அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா, ஆட்டோ பவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு லோக்கல் கம்பெனி தான். ஆனா, உங்களுக்கு வீட்ல யூஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினே ஓகே தான். இல்ல ஸ்கூல், காலேஜ் பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வுட்ல ட்ரில் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, இந்த மிஷின் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த மிஷின பார்த்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். சவுண்ட் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த டார்க் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல காமிக்கிறேன். மிஷினோட பவர் கேபிள பார்த்தீங்கன்னா, பவர்ல கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ட்ரிகர் பிரஸ் பண்ணோம்னா, இந்த மிஷின் வந்து ரன் ஆகும். சவுண்ட் கேட்பீங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த 1 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன். இப்போ ஒரு சின்ன ஸ்க்ரூ கழட்டுறீங்கன்னா, சின்ன ஸ்க்ரூ வந்து பாதி தூரம் தான் டைட் ஆகும். இப்ப நான் ஸ்க்ரூக்கு பதிலா இதையும் நம்ம அமுத்தி பிடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, டைட் ஆகாம அந்த ஒரு ரொட்டேட்டிங் டார்க் மட்டும் இருந்துட்டே இருக்கும். அதாவது சுத்தாம அப்படியே நின்னுட்டே இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ வந்து டைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே ஒரு பெரிய ஸ்க்ரூ வந்து 1ல வச்சு டைட் பண்ணீங்கன்னா, பாதியிலேயே நின்றும். அப்போ அந்த ஸ்க்ரூ வந்து ஃபுல்லா போகணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு 5, 6ல வச்சீங்கன்னா, அந்த ஸ்க்ரூ வந்து ஃபுல்லா போயிடும். ஸ்க்ரூவ ரிவர்ஸ்ல எடுக்கிறதுனா, இந்த ரிவர்ஸ மாத்திட்டு, நீங்க வந்து ரிவர்ஸ்ல எடுத்துக்கலாம். இல்ல ஃபார்வர்ட்ல ரொட்டேட் பண்றதுனா, ஃபார்வர்ட்ல ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு பிளாஸ்டிக் ஸ்மெல் வந்துரும். அதனால நீங்க ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. மெஷின் போயிரும்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட்டிங்ல அது எந்த மெஷினா இருந்தாலும் அந்த ஸ்மெல் வந்து வரதான் செய்யும். நீங்க யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மெல் வந்து போயிரும்.
ஒருவேளை உங்களுக்கு வந்து உள்ள தீ வர மாரி இருந்துச்சுன்னா, உள்ள வந்து கார்பன் பிரஷ் குடுத்துருப்பாங்க. அந்த பிரஷ்ஷ நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி எந்த பிரச்சனையும் வராது. அப்பப்போ நீங்க மெயின்டனன்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கணும். ஒரு ஹோம் யூஸ் அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் வந்து ஓகேன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷின் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். டாடா.